ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளி வேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வள்ளி எல்லாருக்கிட்டையும் தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஐயர் நேராக நம்ம வேலு கையில் கொடுத்து இதை பொண்ணு கழுத்தில் கட்டுப்பா அப்படின்னதும் வேலு தாலியையும் வள்ளியையும் பார்த்துட்ருக்காங்க. இது பார்த்து ஜானகிக்கு என்ன பண்ணுறல புரியல. கடவுளே, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, இப்போ என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அதிர்ச்சி ஆகுவாங்க. அப்பட்டு பார்த்து வளமை போல் ரேணுகாவோட மாலையெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாங்க பக்கத்துல இருந்து வள்ளி. உடனே அந்த இடத்துல நம்ம ரத்தினவேல் என்னப்பா வேலு பார்த்துட்ருக்க, கட்டுப்பா தாலியா அப்படின்னதும் ரேணுகா ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. நமக்கு தான் வேலு தாலி கட்ட போகிறாங்கன்னு. சரியா ரேணுகா களத்துக்கு தாலியை கொண்டு போய் பக்கன்னு நம்ம வள்ளி களத்தில் தாலியை கட்டிடுவாங்க நம்ம வேலு. இதை பார்த்து எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகுவாங்க. உடனே தர்மலிங்கமும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி, டேய் பாவி, நினைச்சேன்டா நீ ஏதும் திட்டம் போட்டு தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வேலுவை போட்டு அடினா அடிக்கிறாங்க. அப்போ முத்தையா ஜானகி எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் தர்மலிங்கம் விடுற மாதிரி இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டுவேன் நினைச்சேன்டா, நீ இப்படி யோசிச்சு இவ்வளோ தைரியமாக மனமேடையில் உட்காரும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இருக்குன்னு. மோகனி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அவங்க கையில் வச்சிருக்கிற பொருளை எடுத்து நம்ம வேலு கதையை முடிக்கலான்னு எடுக்கிறாங்க. உடனே நம்ம ஜானகி தடுத்து நிறுத்துறாங்க. போதும், இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்க அப்படின்னதும், இது பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக தள்ளுங்க, இல்லையா அவனுக்கு பதிலாக உங்கள் கதையை நான் முடிச்சிடுவான் அப்படின்னு தர்மலிங்கம் சொன்னதும், டே போதும் நிறுத்துறா. ஆமாம், எதுக்கு இப்போ எல்லாரும் தொழிட்டு இருக்கீங்க, அப்படி என் பிள்ளை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு போதும். உடனே நம்ம ரத்தினவேல் இங்கே பாரு தர்மலிங்கம், அவளை இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லு அப்படின்னதும், இங்கே பாருங்க, அதான் எங்கள் அண்ணனே சொல்லிட்டார்ல தலையிட வேணான்னு, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க. கண்டிப்பா இதுல உங்க பங்கு இருக்கும், நீங்களும் திட்டப்பட்டுத்தானே இப்படி அவனை கட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாவி பிடிப்பா, நினைச்சேன்டா நீ திட்டம் போட்டு தான் ஏதோ வேலை பார்க்குறேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி காத்தி போட்டா அப்படின்னு அடிக்கிறாங்க வேலுவோ. உடனே முத்தியை தடுத்து நிற்கிறாங்க. போதும் தம்பி, நிறுத்துங்க. உண்மையிலேயே சொல்ல போனா உங்க பொண்ணு கழுத்துல வேலு தாலி கட்டுறது எனக்கே இஷ்டம் இல்லை அப்படின்னதோ, பார்த்தையாடா குடும்பமே சேர்ந்துதான் பக்காவா பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும்டா, அப்போவே ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், இவங்க எல்லாரும் ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு. ஆனா யாராச்சும் என் பேச்சை கேட்டீங்களா அப்படின்னு நம்ம ரேணுகாவோட அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ போச்சே, என் பொண்ணு வாழ்க்கை போச்சே. ஐயா, பெருசா கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வேலு உங்க பேச்சை மீற மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா ஐயா, அவன் எப்படிப்பட்ட துரோகத்தை உங்களுக்கு பண்ணிருக்கான்னு. இதான் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துற லட்சணமா அப்படின்னு சொல்லி ரேணுகாட அம்மா அப்பா வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ரத்தினவேலுக்கு என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு தம்பி, அதான் அத்தனை பேர் முன்னாடி உன்னோட விசுவாசி உன்ன தலைக்குனிய வச்சுட்டானே, இதுக்கப்புறமும் என்ன பண்ண போறேன். இங்க பாருப்பா, இந்த தாலி செல்லுபடி ஆகாது, ஒழுங்கு மரியாதையா வள்ளி அந்த தாலியை கலட்டி போடு அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ரத்தினவேல் இங்க பாருமா, அதான் சொல்றான்ல கலட்டு தாலியை, இந்த தாலி செல்லுபடியாகாது, துரோகி, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு ரத்தினவேலு போட்டு வேலுவா அடினா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து தாலியா அத்து அறிங்க அப்படின்னும் போது இங்க பார்த்தோம்னா நம்ம வேலுவோட அம்மா பாத்தியாடா, உன் அவசரத்தால இப்போ தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடுச்சு, எதுக்காக வேலு இப்படி பண்ண அப்படின்னு போட்டு எல்லாரும் அடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வேதநாயகி, ஏ பள்ளி, அதான் நாங்க எல்லாரும் அவ்வளவு தூரம் சொல்றோம்ல, இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது, ஒழுங்கா களத்தில் கிடக்க தாலியை கலட்டு, இப்போவே ரஞ்சித் உன்னோட கழுத்துல தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கழுத்துல கிடைக்கிற தாலியை அட்டேரியலான்னு வருவாங்க வேதநாயகி. அப்படின்னு பார்த்து ஜானகி அம்மா கையை பிடிச்சி நம்ம வேதநாயகி கண்ணத்துல பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கழுத்துல கிடக்குற தாலியை கலட்டலான்னு வருவா, அது சரி, தாலியோட அருமையெல்லாம் உனக்கு எங்கடி தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஜானகி வேதநாயகி வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரத்தினவேலே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நம்ம வள்ளி அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு போது, நீ கொஞ்சம் அமைதியா இரு வள்ளி, இங்க பாரு, வேலு ஒன்றும் கண்டவன் கிடையாது, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு உண்மையை உடைக்கலான்னு எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து உடனே அந்த இடத்துல வேலு கண்ணை காமிக்கிறாங்க, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு. இப்போ தாலியை கலட்ட முடியுமா முடியாதா வள்ளி, இங்க பாரு வள்ளி, கலட்டு அப்படின்னு போதும், முடியாது, என் அம்மா பேச்ச மீறி நான் தாலியை கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா உனக்கு இந்த அப்பாவோட கௌரவம், அப்பாவை விட உனக்கு
உனக்கு நேற்று வந்து உன் அம்மா தான் முக்கியமாமா சொல்லு அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த இடத்துல வள்ளி அமைதியாவே இருந்துட்டு இருப்பாங்க. எப்படியும் மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுது, வாங்க வெயிட்